பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் 2026 IPL தொடர் தொடங்கும் முன்பே காயத்தால் அவதிப்பட்டு வருகின்றனர். தோனியை அடுத்து நடுவரிசை வீரரான பிரேவிஸும் சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காயத்தால் விலகிய எல்லிஸ்க்கு மாற்றாக எடுக்கப்பட்ட ஸ்பென்சர் ஜான்சனும் காயம் காரணமாக அடுத்த மாதம்தான் அணியில் இணைவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று மார்ச் 30 அன்று தனது முதல் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்ள உள்ளது. தடையில்லாமல் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டரிங் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கேஸ் தட்டுப்பாட்டால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் தொழிற்சாலைகளின் ஊழியர்களுக்கு உணவளிப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. சுமார் 12 லட்சம் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு உணவளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க தமிழ்நாடு கேட்டரிங் சர்வீஸ் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 5 லட்சமாகவும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் பரப்புரை செய்து வருகின்றன. அந்த வகையில் காஞ்சிபுரத்திலிருந்து இன்று மார்ச் 30 அன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நாளை மார்ச் 31 முதல் பரப்புரையை தொடங்குகிறார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் தங்களது பரப்புரையை மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டில் இன்று மார்ச் 30 அன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் மார்ச் 31 மகாவீர் ஜெயந்தி, ஏப்ரல் 1 வங்கி ஆண்டு கணக்கு முடிவு, ஏப்ரல் 3 புனித வெள்ளி, ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்கள் விடுமுறை என்பதால் அந்த நாட்களில் வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது. தேர்தல் ஆணையம் கொடுத்த 8 நாள் அவகாசத்தில் வேட்பாளர்களுக்கு 4 நாட்கள் மட்டுமே உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மார்ச் 30 அன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கொளத்தூரில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். மதியம் 12 மணிக்கு கொளத்தூர் தொகுதிக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தவக தலைவர் விஜய் இன்று மார்ச் 30 அன்று பெரம்பூர் தொகுதியில் மதியம் 2 மணி அளவில் பரப்புரை செய்வார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். இதையடுத்து 5 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியிலும் 6 மணிக்கு வில்லிவாக்கம் தொகுதியிலும் தவக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பரப்புரை மேற்கொள்கிறார். விஜயின் பரப்புரை வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மார்ச் 30 அன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. இன்று மற்றும் ஏப்ரல் 2, ஏப்ரல் 4, ஏப்ரல் 6 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இந்நிலையில் சென்னையில் இன்று மார்ச் 30 அன்று 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 100.05க்கும் டீசல் ரூபாய் 92.40க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை இயற்கை எரிவாயு 1 கிலோ ரூபாய் 91.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியமாக 80 லட்சம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஹஜ் பயனாளி ஒருவருக்கு ரூபாய் 25,000 வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் தொழில் தொடங்க டாம்கோ மூலம் கடன் பெறும் உச்சவரம்பின் அளவு ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பான் அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கும் அல்லது அதில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கும் இனி ஆதார் அட்டை மட்டுமே போதுமானதாக இருக்காது மற்றும் கூடுதல் ஆவணங்கள் கட்டாயமாக்கப்பட உள்ளதாகவும் புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்கள் இனி விண்ணப்பதாரர் பிறப்புச் சான்றிதழ் போன்ற கூடுதல் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும் என்பதால் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் முன்பே நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது.
தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட ஒடிசா முதல் தென் தமிழகம் வரை தெலுங்கானா மற்றும் கர்நாடகா வழியாக சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்று கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருப்பாலீஸ்வரர் கோவில் பங்குனி பிரமோற்சவ விழா உழைத்து நடந்த திருவிழாவில் தேர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் தேரில் அமர்ந்திருந்த அரவிந்தன் சிறு காயங்களுடன் தப்பினார். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதுமில்லை. இந்த சம்பவம் காரணமாக பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழலால் எரிகாஸ் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இந்தியாவில் பீர் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கண்ணாடி பாட்டில்களின் விலை சுமார் 20% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய மதுபான உற்பத்தியாளர்கள் சங்கம், இதை ஈடுகட்ட 12% முதல் 15% வரை விலை உயர்வை அனுமதிக்க கோரிக்கை வைத்துள்ளது. கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளும் மூலப்பொருட்களின் விலை உயர்வும் மதுபான துறையில் பெரும் நெருக்கடியை உண்டாக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.